டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். என்டிஏ கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் அவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் என்டி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக போட்டியிடக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் தற்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். ஏற்கனவே இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்ய இருந்த நிலையில ஏற்கனவே இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுடன் எம்பிக்கள் பாஜக ஆளக்கூடிய மாநில முதலமைச்சர்கள் இந்த தற்பொழுது பங்கேற்றிருக்கிறார்கள். தற்போது சிபி ராதாகிருஷ்ணன் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். உடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் உடன் இருந்திருக்கிறார்கள். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக போட்டியிடக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் தற்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். ஏற்கனவே இந்திய கூட்டணி சார்பாக குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி நேற்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தற்பொழுது இன்னும் சில நாட்கள்ல இந்த தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில இந்த துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக போட்டியிடக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் தற்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். உடன் பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பல பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள், பாஜக ஆளக்கூடிய மாநில முதலமைச்சர்கள் தற்போது உடன் இருக்கிறார்கள். இந்திய கூட்டணியும் அடுத்த கட்டமாக அவர்களும் இந்த வேட்புமனு தாக்கல் செய்ய இருப்பார்கள் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. வெங்கட்ரமணன், சிபி ராதாகிருஷ்ணன் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில அவரோட யாரெல்லாம் சென்றிருக்கிறார்கள், அது தொடர்பான விவரம். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக தற்போது சிபி ராதாகிருஷ்ணன் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். உடன் பிரதமர் நரேந்திர மோடி, அதே போல பாதுகாப்புத்துறை ராஜ்நாத் சிங், அமித்ஷா உள்ளிட்டோரும் ஏற்கனவே இந்த வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது பாஜகவுடைய ஆளும் மாநில முதலமைச்சர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்க வேண்டும் என அழைப்பும் விடுக்கப்பட்டது. அந்த நிலையில தற்போது சிபி ராதாகிருஷ்ணன் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். உடன் பிரதமர் மோடி, ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்களும், அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே போல பாஜக ஆளக்கூடிய மாநில முதலமைச்சர்கள் இந்த வேட்புமனு தாக்கலோடு உடன் பங்கேற்றிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.